சோஷியல் மீடியாலலாம் சில வீடியோஸ்லாம் வருது, ரீல்ஸ்லாம் வரும். செலிப்ரிட்டிஸ்ன்னு சொல்லிக்கிறாங்க, இல்லை சினிமா நடிகைன்னு சொல்லிக்கிறாங்க. வேணுமுன்னே அந்த துணியை வந்து இறக்கி விட்ட மாதிரியான வீடியோ பார்க்க முடியுது. அவங்க வேணுமுன்னே இறக்கி விடுறாங்க. ஒருவேளை இப்படி இறக்கி விட்டால் தான் அவங்களுக்கு சினிமா சான்ஸ் கிடைக்குமோன்னு தெரியல. அப்போ அவங்களோட கேரக்டர் அதில் தெரியுதா இல்லையா? சினிமாலெல்லாம் சில டைலாக்லாம் சொல்லுவாங்க, நீங்கள் நல்லா ட்ரெஸ் பண்ணால் ஏன் பசங்கள்லாம் உங்களை கிண்டல் பண்ணுறாங்கன்னு. உங்கள் கண்ணில் தான் கோளாறுன்னுவாங்க. அதெல்லாம் சொல்லிக்கலாம். அந்த மாதிரிலாம் இவங்களோட எண்ணத்தில் அவங்கள அறியாமலே கோளாறு இருக்குதுன்னு அர்த்தம். ஒருத்தரோட நடை உடை டீசெண்டாக ட்ரெஸ் பண்ணணும். அந்த டீசெண்டான ட்ரெஸ்ஸில் அயன் பண்ணி பண்ணுறாங்களா, அயன் பண்ணாமல் பண்ணுறாங்களா, சுருக்கம் வச்சு பண்ணுறாங்களா, சுருக்கம் இல்லாமல் பண்ணுறாங்களா, துவைச்சி போட்டு பண்ணுறாங்களா, துவைக்காமல் பண்ணுறாங்களா, போடுறாங்களா, இதெல்லாம் இருக்குது. இந்த பாவனைகள்லாம் இருக்குது. அவங்களோட முக பாவனைகளை வைத்து அவங்களுடைய கேரக்டர்லாம் சொல்ல முடியும். அந்த கேரக்டரை வச்சு அவங்களோட வாழ்க்கையை சொல்ல முடியும். அவங்க பயன்படுத்தக்கூடிய சொல்ல வச்சே சொல்ல முடியும். எந்த மாதிரி சொல்லுனால இப்போ கூட ஒரு மந்திரி ஒரு சொல்லிட்டாரு, பட்டை போட்டால் என்ன, நாமம் போட்டால் என்னான்னு. அந்த பதவிக்கு ஏகப்பட்ட எதிர்ப்பு கண்டனங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. கட்சியில் பதிவும் போனது. ஆக சொல்லுகின்ற வார்த்தைகளில் ரொம்ப கவனம் தேவை. செய்கின்ற செயல்களில் கவனம் தேவை. அவர்களோட பழக்க வழக்கம், செயல் தான் பழக்க வழக்கம். சோசியல் ட்ரிங்கர்னு சொல்லுவாங்க, என்றைக்கோ ஒரு நாள் குடிக்கிறேன்ற மாதிரி. அது ஒரு செயல். அது ரெகுலர் ஆகிடுச்சுன்னா அது ஹேபிட் ஆகிடும். ஹேபிட்டுக்கு ஒரு பழக்கம் இருக்கா இல்லையா? ஆக ஒருத்தருடைய நட உட பாவனை சொல்லு செயல், இந்த 5 வைத்து ஒருவருடைய கேரக்டரும் முடிவு செய்யப்படுகிறது. அந்த கேரக்டரை வச்சு அவங்களோட வாழ்க்கையும் முடிவு செய்யப்படுகிறது. இதுக்கு துணையாக இருப்பது, இந்த நட உட பாவனை சொல்லு செயலுக்கு துணையாக இருப்பது பல வஸ்துக்கள், பொருட்கள், பல பொருட்கள். அவங்க போடுற டேட்டூவில் சில விஷயங்கள் இருக்குது. அவங்க பண்ணும்போது வச்சுக்கிற சில பேர் இங்கேருந்து இங்கே வரைக்கும் நாங்கள் ஜோசியர் ஆன்மீகவாதியாக இருக்கிறோம், அதனால் ஒரு 4-5 பொட்டு வச்சுக்கிறேன். இல்லத்தரசிகளுக்கும் சாதாரணமாக ஆஃபீஸுக்கு போகிறவங்களும், டீசெண்டாக ஆஃபீஸ் போகிறவங்களும், அவங்க எதுக்கு ஒரு 5 பொட்டு 6 பொட்டு இங்கேருந்து இங்கே வரைக்கும் ஏணிப்படி மாதிரி 10 பொட்டு வச்சுருக்குறாங்க? அவ்வளோ பயமாக, அவ்வளோ பக்தியாக ஆராயணுமா இல்லையா? அது அவங்க கேரக்டரை கண்டுபிடிச்சிடலாம். ஆக நம்ம உபயோகப்படுத்தக்கூடிய பொருட்களை கொண்டு ஒருத்தருடைய கேரக்டர் முடிவு செய்யப்படுகிறது. அதன் மூலியமாக அவருடைய வாழ்க்கையும் முடிவு செய்யப்படும்.